இன்னைக்கு ஜியோ பாலிடிக்ஸுக்கு ஒரு பிக் டே. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போறாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்வி இப்ப வரைக்கும் போகல. உறுதி செய்யப்பட்ட தகவல் அப்படின்னா ஈரான்ல இருந்து எந்த ஒரு நபரும் இந்த பதிவை ரெக்கார்ட் பண்ற போது வரைக்குமே யாருமே இஸ்லாமாபாத்துக்கு போல. இதுக்கப்புறம் போறாங்களா என்ன ஏதுங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா ஒரு சைடு க்ரூட் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஏறலாமா அப்படிங்கறது போல எட்டி பாக்குற மாதிரி $100 ஒரு பேரல் அப்படிங்கிறது போல எட்டி பார்த்த உடனே அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ஜே ட்ரம்ப் அவர்கள், ஜேன்னு இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கக்கூடிய ஃபேக்ட் எல்லாம் ஒரு போஸ்ட போட்டார். அந்த போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபேக்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈரான்ல ஒண்ணுமே இல்லை போல தெரியுது. அடிச்செல்லாம் முடைச்சு விட்டாச்சு. அதனால எதுவும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. அதனால முனீர் அவர்கள் இருக்கிறார் இல்லையா பாகிஸ்தான், அப்புறம் பிரைம் மினிஸ்டர் சேபா ஷெரீப் அவர்கள் பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க என்கிட்ட ரொம்ப கேட்டாங்க, நீங்க அட்டாக் பண்ணது மட்டும் கொஞ்சம் நிறுத்துங்க, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருங்க அப்படிங்கிறது போல ரொம்ப கேட்டாங்க. சரி, நானும் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அங்கேயும் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால சீஸ் ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு முடிவுக்கு வந்திருக்கேன். ஆனா மிலிட்ரி வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கேட கன்டினியூ பண்ணுவாங்க, அதுல மாற்றம் இல்லை. ஸோ சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது கொஞ்சம் டைமுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ப்ரொபோசல் சப்மிட் பண்ணட்டும், ஈரான் தரப்புலேருந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்படிங்கிறது போல ஒரு சீஸ் ஃபயர் போஸ்ட போட்டோன்னே அப்படியே ஆயில் பிரைஸ் அப்படியே கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. யுஎஸ் அமெரிக்காவோட ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது $90 பெர் பேரலுக்கும் கம்மியா. எங்க அப்பா எல்லாம் ட்ரில்லியன் கணக்கா அடிச்சு எடுத்துருவாங்கல்ல. இதுல ட்ரேடிங்ல இருக்கிறவங்க எல்லாம் லட்சக்கணக்கா கோடி கணக்கா இதெல்லாம் வந்து பண்ணா அவங்களுக்கு திருவிழா. ட்ரேடிங் பண்றவங்களுக்குலாம் இது எப்படி, இதுல நிறைய விஷயம் இருக்கு. பார்ப்போம், என்னமோ சொல்லுவாங்கல்ல இது 3 மாசத்துக்குள்ள இது பண்ணணும் அப்படிங்கிறது போல எல்லாம் நான் ஆப்ஷன்ஸா என்னென்னமோ சொல்லுவாங்க. சரி ஓகே பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். $90 கம்மியா அப்படியே இறங்கிடுச்சு. ஸோ இது கிளியரா வந்து பாத்தீங்கன்னா தெரியுது, அவங்க எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கு அமெரிக்கா போராடுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயமே தவிர மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இவங்க எதுவும் ஈரானோட பிரச்சனையை முடிக்கிறது அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி தெரியல. இல்ல ஈரானோட ரெவல்யூஷனரி காட் கார்ப் இருப்பாங்க இல்லையா, அவங்க ரெகுலரா தொடர்ந்து மக்களோட ஆதரவு அப்படிங்கிறது ஈரான்ல இருக்கு ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு. அவங்க திடீர்னு மிசைலையே கொண்டு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு வச்சுட்டாங்க ஸ்கொயர்ல. பனாக் ஸ்கொயர் தெஹரான்ல இருக்கக்கூடியது, அது கூடவே இன்னொரு ஒரு ஸ்கொயர்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது மக்கள் கூடி அந்த இடத்துல அவங்களோட ஆதரவு காமிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல மிசைலை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இது எதுக்கான ஒரு விஷயம், ஏன் இப்படி செஞ்சாங்க ஈரான் அப்படின்னா ஒரு மாரல் பூஸ்டுக்காகவும், ரெண்டாவது ஆன்சர்ஸ் நெகோசியேஷன் அப்படிங்கிறது சரி வரல அப்படின்னா மிசைல் தான் ஆன்சர் பார்த்துக்குங்க அப்படிங்கிறது போல ஒரு மெசேஜை வந்து பாத்தீங்கன்னா ஈரான் சொல்லியிருக்காங்களா அப்படின்ற கேள்வி. ஸோ ஈரான் ரெடியா இருக்கிறாங்க, அமெரிக்கா சீஸ் ஃபயர் போடுறதுக்கு ஆசைப்படுறாங்க, எக்கனாமிக்கல் வேணும் இல்லையா. இதை அமெரிக்காவோட ட்ரெஷர் செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டுக்கிறாரு. அமெரிக்காவோட நேவியான நாங்க தொடர்ந்து பிளாக் பண்ணுவோம் ஈரானோட போர்ட்ல இருந்து, அதுவும் கார்கைலான்லாம் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக போகுது. ஃபுல்லாயிடுச்சு அப்படின்னா ஈரானோட ஆயில் வெல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாகும், வர்த்தக பாதை அப்படிங்கிறது பெரும் பிரச்சனையா மாறிடும். அவங்களோட ரெவென்யூவோட லைஃப் லைனையும் நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கோம். அப்படிங்களா யூஎஸோட ட்ரெஷர் செக்ரட்டரி மேக்சிமம் ப்ரெஷரை வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஃபியூரியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிஸ்டமேட்டிக்கலி அப்ளை பண்ண போகிறோம். அதாவது எபிக் ஃபியூரிங்கிறது இப்போ எக்கனாமிக் ஃபியூரியா மாறிடுச்சு. அமெரிக்காக்குங்களா இல்லை ஈரானுக்குங்களா அப்படிங்கிறது போல தெரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, தெஹ்ரானோட எபிலிட்டி அப்படிங்கிறது குறைஞ்சிரும் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து ஒரு எண்ணங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னு. ஆனால் அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஈரானோட போர்ட் எல்லாத்தையும் நீங்க பிளாக்கேடு போடுறீங்கன்னா அது ஆக்ட் ஆஃப் வார். ஸோ இது சீஸ்ஃபயரோட வயலேஷன். இப்படி இருக்கும்போது எங்களோட கமர்ஷியல் வெசல் மேல நீங்க அட்டாக் பண்றீங்க, க்ரூ எல்லாத்தையும் ஹோஸ்டேஜா எடுத்துட்டு போறீங்க, இது அதை விட பெரிய வயலேஷன். அதனால நாங்க நியூட்ரலைஸ் பண்றோம், இந்த த்ரெட் எல்லாத்தையும் எப்படி நியூட்ரலைஸ் பண்ணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். எங்களோட இன்ட்ரெஸ்டை நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுவோம்
நாங்க புல்லிக்கு எகெயின்ஸ்ட் புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ புள்ளி பண்றதுக்கு எகெயின்ஸ்ட் நாங்க ரெசிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத அவர் தரப்பு வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ என்ன தெரியுது அப்படின்னா, இதுக்கு அடுத்த கட்டம் இந்த அமெரிக்காவோட நேவல் பிளாக்கேட உடைக்கிறதுக்கான வேலைகள்ல ஈரான் இறங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓகே ஈரான் ஏதோ ஒண்ணு யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல. இந்த பிளாக்கேடு என்ன மாதிரி பிளாக்கேடு, எத்தனை நாடுகளுக்கு பிளாக்கேடு, எப்படி அமெரிக்கா இதை கையாள போறாங்கன்றதுதான் இதுக்கப்புறம் வரக்கூடிய சவால். ஏன்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. எத்தனை நாடுகள் இந்த வலைக்குள்ள வரப்போகுது அப்படிங்கிறது சிக்கலா இருக்கு. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போய் சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் ஆகுமா, இல்ல பிராந்தியத்துல பிரச்சனைகள் வெடிக்குமா, அப்போ அமெரிக்காவோட ரெஸ்பாண்ட் எப்படி இருக்கும்? அப்படியே சீஸ்ஃபயர் தான், நாங்க வெறும் நாவல் பிளாக்கெட் தான் அப்படிங்களோ ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பாங்களா? இப்போ ஈரான் இஸ்ரேலை மட்டும் அட்டாக் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு சைடு இங்க இருக்கு, இன்னொரு சைடு லெபனானோட பிரைம் மினிஸ்டர் சலாம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மேக்ரான் அவர்களை சந்திச்சாரு. மேக்ரான் அவர்கள் ஸோ அங்க பார்த்து எல்லாம் பேசினாங்க, மக்கள் முன்னாடி பல விஷயங்கள் பேசினாங்க. பட் ஆனா இதுல லெபனானோட பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், பிரான்ஸை வச்சுக்கிட்டேன் எல்லா பிரிசனர் ஆஃப் வாரையும் ரிட்டர்ன் பண்ணுங்க, இம்மீடியட்டா ரிட்டர்ன் பண்ணுங்க. ஏன்னா உங்ககிட்ட நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். ரெண்டாவது, எங்களுக்கு 500 மில்லியன் ஈரோ வந்து பாத்தீங்கன்னா ஹியூமானிடேரியன் எய்டா வேணும். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பகுதிகள் பிடிச்சிருக்கக்கூடிய பகுதிகள் இருந்து பின்வாங்கணும் இஸ்ரேல், அப்பதான் இங்க இது அமைதி அப்படிங்கிறது போல லெபனான் தரப்புல இருந்து உடன்படிக்கை. யாரு? இமானுவேல் மேக்ரன் அவர்கள் வச்சுக்கிட்டு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பேச்சுவார்த்தை அமெரிக்காக்கும் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிறது இல்ல, பிரான்ஸ் எப்படியா உள்ள வந்துடலாமா? இப்ப எப்படி அமெரிக்காக்கும் உக்ரைனுக்கும் ரஷ்யால நடக்கிறதுக்கு பிரான்ஸ் உள்ள வந்துடலாமான்னு யோசிச்சாங்க. அதே போல கொஞ்சம் வேலைக்கு நில்லப்பா அப்படிங்கிறது போல எல்லா பிரச்சனையில இருந்து பிரான்ஸை விலக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து பண்ண போறாங்க இதுக்கப்புறம், இந்த யூரோப்பியன் யூனியன் அவங்களோட இழந்த பவரை எப்படி மீட்டெடுக்க போறாங்க அப்படிங்கறது வரக்கூடிய நாட்கள்ல தெரிஞ்சிடலாம். ஏன் அப்படின்னா, இந்த பிரச்சனையில ஏன் அமெரிக்கா ஈரான் அட்டாக் பண்றதுக்கு தயங்குறாங்க, பயப்படுறாங்க அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் வருது இல்லையா? ஸ்டாக் பைல்ஸ் இதை இப்போ மீடியாக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஆயுத பற்றாக்குறை, ஆயுத இருப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. மிக முக்கியமான மிசைல்ஸ் எல்லாம் ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா தீத்துட்டாங்க. ஈரானோட போர்ல அவங்க எந்த அளவுக்கு வச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் தீத்துட்டாங்க. இப்போ நியர் டேர்ம் ரிஸ்க் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ அதிகப்படியான அம்யூனிஷன்ஸ் தீர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ ஃபியூச்சர்ல ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு அப்படின்னா வரக்கூடிய வருஷங்கள்லயே அடுத்த சில வருஷங்களே வருதுன்னா அமெரிக்காவுக்கு ரொம்ப மோசம். அதுவும் ரஃபா 7 வாரத்துல அமெரிக்காவோட எஸ்டிமேட் படி 45% ப்ரிசைஸ்டு மிசைல்ஸை வந்து பண்ண இழந்துட்டாங்க. அதுவும் தாடோட ஹாஃப் வந்து மிசைல்ஸை வந்து தீத்துட்டாங்க. அதாவது தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட இன்டர்செப்டார்ஸை தீத்துட்டாங்க. அது 50% பேட்ரியாட் மிசைல்ஸை தீத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தேவைப்படக்கூடிய ஒண்ணு. அவங்க தீக்கிற யூஸ் பண்ற அளவுக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கானா அது ஒரு கேள்வி. டாமஹாக் மிசைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20% தான் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இதுல சொல்றாங்க, அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு. இதுல 20% கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம் அப்படிங்கிற சொன்னாங்க. அவங்களோட இருப்புல 20% தான் இருக்கலாம். ஏன்னா உக்ரைனுக்கு, இப்போ மிடில் ஈஸ்டுக்கு, அப்புறம் ஆப்பிரிக்காக்கு, இது போல பல்வேறு விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா யூஸ் பண்றதுனால இன்னும் டாமஹாக் கொடுக்கல, பட் ஆனா கொடுக்கறதா சொல்லிட்டு இருந்தாங்க இனிஷியல் டைம்ல. ஸோ பல்வேறு பகுதிகளுக்கு இந்த டாமஹாக் மிசைல் யூஸ் பண்றதுனால அவங்க கிட்ட அதிகப்படியான டெபிசிட், ஆயுத பற்றாக்குறை அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இது பென்டகான் டேட்டால இருந்து கொடுக்கப்பட்ட அசஸ் பண்ணப்பட்ட ஒரு டேட்டா அப்படிங்கிறது போல மேற்கு மீடியாக்கள் அவங்க தரப்புந்து வரக்கூடிய செய்திகள் தான். ஸோ கரண்டா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஆபரேஷனுக்கே சஃபிஷியண்டா இருக்காது போல. ஈரானுக்கு எகெயின்ஸ்டான ஆபரேஷனுக்கே சஃபிஷியண்டா இருக்காது. ஒருவேளை நியர் ஃபியூச்சர்ல சைனா போல மிக முக்கியமான நாடுகளுக்கு எகெயின்ஸ்டா சண்டை வருது அடுத்த 5 வருஷத்துக்குள்ளனா கண்டிப்பா அமெரிக்கா மிக பெரும் அளவுல தோல்வி அடையும், அலைஸா ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து கருத்து. இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அமெரிக்கா இப்ப சீஸ்ஃபயர் போடுறதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு சொல்றாங்க. இப்ப ஈரான் ஏதாவது டேர்ம்ஸை ஒத்துக்கிட்டாங்களா, ஈரான் ஏதாவது விஷயங்களை விட்டு கொடுத்தாங்களா? ஒரு காமன் சென்ஸ் பேசிக்கா, எல்லாத்தையும் முட்டாளாக்கிட்டே இருக்க முடியாது எல்லா டைம்லயும். ஒரு காமனான ஒரு விஷயம், ஏன்னா ஈரான் வந்து கொஞ்சம் கீழே இருக்காங்க, போயிடுவாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஈரான் இப்ப வரைக்கும் எதை விட்டு கொடுத்தாங்க? ஒரு காமன் சென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா?
இத வச்சு பார்க்கும்போது ஈரான் ஏதாவது ஒரு டேர்ம் அமெரிக்கா சொன்ன ஏதோ ஒரு டேர்முக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்படி இல்ல அப்படிங்கும்போது ஏன் சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்? அது ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போனாங்களா? கூப்பிட்ட உடனே போனாங்களா? இல்ல. எதுவுமே பண்ணாத போது ஏன் சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்? அப்போ போரை இழுக்கணும். லாங் டேர்ம் வார் அப்படின்னாலும் போர் நடக்காம இருக்கிறதுக்கான வேலைகளை தான் ட்ரம்ப் அவர்கள் பாக்குறாரு. ஒரு ஆஃப் ரேம்ப் உள்ள போயாச்சு. போருக்கு முன்னாடி என்ன சூழ்நிலையோ அதே சூழ்நிலையில வச்சுட்டு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறது போலதான் யோசிக்கிறாரா? இல்ல இருக்கிறத அப்படியே வச்சுட்டு வந்துடலாம், எதுவுமே கொடுக்க வேணாம், இழக்க வேணாம் இதுக்கு மேல அப்படிங்கிற போல யோசிக்கிறாரா? அப்படிங்கிறது போல காமன் சென்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ண இப்படித்தான் தெரியுதுன்னு பல அனலிஸ்டோட கருத்துக்கள். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள், அதுவும் குறிப்பா இன்னும் 2 நாள்ல தெரிஞ்சிடும், எக்ஸாக்டா தெரிஞ்சிடும். அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை நடக்குதா இல்லையா, ஈரான் போறாங்களா இல்லையா அப்படிங்கறத வச்சு நம்ம பல்வேறு விஷயங்களை முடிவுகளை எடுத்துக்கலாம். வரக்கூடிய நாட்கள் ரொம்ப குரூஷியல். பிரச்சனைகள் எதுவும் பெருசாகாம பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில் இந்த பையனா முடிச்சு ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரோமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கையில அடுத்த பையில உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.